ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் முட்டிக்கிச்சு சண்டை. நினச்சது தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு அப்டேட் வந்துச்சு. என்ன அப்டேட்னா, இந்த மாதிரி யார் கேமை யார் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணுறா, தேர்டு பர்சன் சொல்லுங்கள் அப்படின்போது ஒரு 3-4 பேர், எஃப்ஜே, அதுக்கப்புறமா வந்துட்டு திவ்யா, அதுக்கப்புறம் ஆதிரை, அதுக்கப்புறம் சபரி, இவங்க எல்லாமே வந்துட்டு கமருதனோட கேமை வந்துட்டு விஜய் பார்வதி ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே வந்துட்டு இவர் விஜய் சேதுபதி வேணுட்டே கேட்டிருப்பார், கமருதி உங்களுக்கு அது மாதிரி தோணுதானே, சரி என்ன யாராலையும் வந்துட்டு இது பண்ண முடியாது சார் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதெல்லாம் ஓகே, உங்கள் கான்ஃபிடென்ட்டை நான் பாராட்டுறேன். விஜய் பார்வதி அந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவார். அப்போ விஜய் பார்வதி செம ஷாக் ஆவாங்க. சரிங்களா, ஷாக் ஆகிட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அங்கே வந்துட்டு நான் பட்ட ஹாப்பியை விட 1% கூட வந்துட்டு விஜய் பார்வதி ஹாப்பி ஆகலைன்ட்டு. கொடுமை என்னென்னா, அவர் வின் பண்ணும்போது ஷாக்காக பார்த்தவங்க திவ்யா. அவ்வளோ பச்சையாக வந்து இங்கே வந்து ஸ்டேஜில் முன்னாடி எவ்வளோ பச்சையாக பேசுகிறாங்க பாருங்கள். இவங்க வந்துட்டு அங்கே வந்து ஷாக் ஆனதை வந்து நம்மளுக்கு கேமராவில் ஜூம் பண்ணி காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் கேட்டதுக்கப்புறம் தான் சிரிச்சிட்டு வந்து கை தூக்குனாங்க, கமருதி வின் பண்ணிட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறமா விஜய் பார்வதி அது நேரடியாகவே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கோவமாக இருந்தாங்க. அப்போ கமருதினு வந்து கேட்டிருப்பாரு, இல்லை எனக்கு வந்துட்டு இது 2வது சான்ஸ், இந்த வாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து திவ்யா என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட இருந்த சந்தோஷத்தை கூட வந்துட்டு அவகிட்ட நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு பொய். இதை கேட்டுட்டு கமருதி என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து சண்டை போடுறாரு. ஆக்சுவலாக விஜய் பார்வதி தான் சண்டை போட்டிருக்கணும். ஏன்னா நான் உன்னை எங்கே ஓவர்டேக் பண்ணுறேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு. அவருக்கு என்னென்னா மைண்டுக்குள்ளே இவங்க வந்து அப்பப்போ கோச்சிக்கிட்டு வந்துடுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நாங்கள் வந்து காமிக்கிறார். ஆமாம், நீ வந்துட்டு கேப்டன்ஷிப் டாஸ்க்கில் அதை தானே நீ பண்ண அப்படின்ட்டு. சரி, அப்படி இருந்துச்சுன்னா அதை தான் வந்து அங்கே வந்து சாரி நான் இதுக்கப்புறம் பண்ணேன். அதாவது ஒரு ஊழல், ஒரு காதல்னு ஒன்று வந்துச்சுனாவே அந்த ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். இது விஜய் பார்வதி மேலே தப்பு இருக்குது, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுற விஷயங்களை வந்து நம்ம ஏற்றி சொல்லிட முடியாது அவங்க பண்ணுறது சரின்ட்டு. ஏன்னா ஒரு கேமை வந்துட்டு அதில் வந்துட்டு இவங்க அப்பப்போ வந்துட்டு நீ என்னை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு கேட்குறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. இப்போ கடைசியில் யாருக்கு மொக்கம் வந்துச்சு, விஜய் பார்வதிக்கு தான் மொக்கம் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமாவது விஜய் பார்வதி திருந்தணுன்றது என்னோட கருத்து. ஏன்னா முன்னாடி வந்துட்டு கமருதீன் கிட்ட போகாமல் இருக்கும்போது நல்ல பேர் வாங்கினாங்க, நிறைய பேர் வந்து பாராட்டுகள் தெரிவித்தாங்க, விஜய் பார்வதி சூப்பராக பண்ணுறாங்கன்ட்டு. எப்போ இவங்க கமருதீன் பின்னாடி போனாங்களோ அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கமருதீன் எனக்காக நிற்கணும், கமருதீன் எனக்காக வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரே வார்த்தை கமருதீன் கேட்டாப்புல, சப்போஸ் நீ வந்து என்னோடய பலூனை உடைக்க மாட்டியா எல்லாத்தையும் உடைச்சதுக்கப்புறமா? ஆமாம் உடைப்பேன். அப்போ நான் உடைச்சது மட்டும் உன்னால் ஏன் ஏற்றுக்க முடியலன்னு கேட்டார். இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கமருதீன் கேட்குற விஷயங்கள் தவறே கிடையாது, சரிங்களா. ஆனால் இவர் அதை ஒத்துக்கிட்டு தானே பேசுகிறாரு. இதை வந்து இங்கே இப்போ சண்டை போகிறத வந்துட்டு முன்னாடியே வந்து பேசியிருக்கலாமேன்றது தான் என்னோடய கருத்து. பட் விஜய் பார்வதியும் அந்த கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்களை வந்து தவிர்க்கணும். ஏன்னா ஒரு வாட்டியும் இது நடக்குது. அதனால் விஜய் பார்வதியோட கேமும் போகுது, இவரோட கேமும் ஸ்பாயில் ஆகுது. ஸோ இப்போத்துலேருந்தே அவங்க தனியாக புரிஞ்சுக்கிறது நல்லது. அதையும் அவங்க வந்துட்டு லாஸ்ட்டாக பேசிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஆனால் ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் கமருதி, அது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. என்னென்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து லாயர்ஸ்மா, எங்கள் வீட்டில் யாருமே லாயர்ஸ் இல்லை, அதனால் என்னால் இவ்வளோ தான் வந்து வாதாட முடியும் அந்த வக்கீல் டாஸ்க்லன்னாரு. அது பச்சை போய். ஏன்னா அங்கே வந்துட்டு அப்படியே ஒரு நடிப்பு நடிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட சொல்லியிருப்பார், எப்படி பார்த்தியா உனக்கும் அவளுக்கும் சமமாக முடிச்சேன்னு. அப்போ இதை வந்து குறும்படமாக போட்டால் யார் மூஞ்சி யார் எங்கே போய் வச்சுப்பாங்க? ஸோ ஒரு பக்கம் வந்து கமருதீன் பேசுகிறது நியாயமாக இருந்தாலும் விஜய் பார்வதி பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அநியாயமாக பச்சையாக போய் சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜய் பார்வதி அவங்க நம்பினாங்க, ஆனால் அவர் வந்து விஜய் பார்வதிக்கு துரோகம் பண்ணிட்டார். அதனால தான் அவர் கேட்டிருப்பார் விஜய் சேதுபதி, அந்த டாஸ்க் அந்த கேஸ் வின் பண்ணுற கேஸ் ஆச்சு, அதில் நீங்கள் எப்படி தோற்றிங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது கமருதீன் இது பண்ணியிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அது அவருக்கு ஹர்ட் ஆகிருக்குது. அப்போ இது வந்துட்டு இவங்களுக்கு ஹர்ட் ஆகாதா? இதுதான் இங்கே பிரச்சனை. நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா என்னை வந்து இழந்துரு ஏதோ சம்திங் சொல்கிறாரு, அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த எபிசோடை முடிச்சு விட்டாங்க. ஸோ இது இப்படியே புரிஞ்சு போயிட்டால் பெஸ்ட்டு 2 பேருக்குன்றது என்னோட கருத்து. ஏன்னா இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால, ஏன்னா கமருதீனே சொல்லிட்டார் விஜய் பார்வதிக்கிட்ட, என்னென்னா ஓப்பனாக சொல்கிறேன், உன் கூட இருக்கும்போது என்னை நாமினேட் பண்ணுவாங்களும் பயந்து நான் நிறைய வாட்டி உன் கூட பேசாமலாம் இருந்திருக்கேன்ட்டார். இதுக்கு மேலேயும் அவங்க வந்துட்டு அவரை வந்துட்டு நீ என் கூட தான் இருக்குன்னு நினச்சாங்கன்னு வச்சுங்களேன், இவங்கள மாதிரி ஒரு முட்டாள் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்றது என்னோடய கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இங்கே கமருதீன் வர்சஸ் விஜய் பார்வதி விஷயத்தில் உங்களோட கருத்து என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.